மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ராயிசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பந்தமாக இந்த விபத்து எப்படி நடந்தது, இந்த பயணம் எங்கே அமைந்தது, எந்த இடத்துல விபத்தில் நடந்தது, இதுக்கான காரணங்கள் என்ன, மீட்பு பணிகள் என்ன வகையில் நடந்து கொண்டிருக்கிறது, கடைசி அப்டேட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க பேச போகிறோம். ஆதர்பைஜான் நாட்டுக்கான பயணத்தை ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ராயிசி அவருடைய வெளியுறவு அமைச்சர், அதே போல் எரிசக்தி அமைச்சர், அதே போல் போக்குவரத்து அமைச்சர் என்று ஒரு பட்டாளம் அவங்க ஒரு 3 ஹெலிகாப்டரில் பயணத்தை மேற்கொள்கிறாங்க ஆதர்பைஜானுக்கு. அங்கே போய்த்து ஒரு நீர்ப்பாசன அணையை திறந்து வச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வார வழியில் 3 ஹெலிகாப்டரும் ஒன்றன் பின் ஒன்றாக பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் தலைவர் பயணித்த இந்த ஹெலிகாப்டர் சரியாக ஆதர்பைஜானுடைய கிழக்கு பகுதி, அதே போல் ஈரானுடைய மேற்கு பகுதியில் விபத்துக்கு உள்ளானதாக செய்திகள் வெளிவந்தது. இந்த விபத்து சம்பந்தமாக சோசியல் மீடியாக்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவசரமாக தரையிறங்கியது, சிரமமான காரணத்தினால தரையிறங்கியது. எனவே இந்த சிரமத்தின் காரணமாக தரையிறங்கியது என்பது எதை குறிக்கிறது என்பதை பற்றிய மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் அங்கு தொடங்க ஆரம்பித்தது. உண்மையிலே காலநிலையில் ஏற்பட்ட காரணமாக அவங்க தரையிறங்கினாங்களா அல்லது விபத்தின் காரணமாகத்தான் தரையிறக்கப்பட்டதா என்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தது. அங்கிருந்து வருகின்ற செய்திகள் என்ன சொல்லிச்சுன்னா, இறுதியாக வாஸ்கான் என்ற மலை பிரதேசத்தில் இருந்தால் கடைசியாக கண்ட்ரோல் ரூமுக்கு செய்தி அல்லது ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எனவே இவர்கள் சேஃபாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட அரசு தரப்புல அங்கிருந்து வருகின்ற செய்திகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே சேஃபாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மலை பிரதேசம், பனிமூட்டம் நிறைந்த பிரதேசம், காடு நிறைந்த ஒரு பிரதேசமாக கருதப்படுகிறது. எனவே இங்க இருக்கின்ற அடுத்த கேள்விதான், 2 ஹெலிகாப்டர்களும் இப்படியான ஒரு சூழல்ல எப்படி சேஃபாக உரிய இடத்தை சேர்ந்தாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கெதி நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னதான் இருந்தாலும் இப்போது தேடுதல் பணிகள் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உள்துறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 1 மணித்தியாலத்தில் அந்த வாஸ்கான் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தை நாங்க சென்றடைந்தோம், மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அவர்களோட தொடர்பு ஏற்படுத்துவதற்கு பல தடவை முயற்சி செய்தாலும் அங்கு தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்பது தெரிய வந்தது, எங்களுக்கு மனவருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதுக்கு மேல அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், பனிமூட்டம் அடர்ந்த காடு மலைப்பிரதேசம் என்பதனால தேடுதல் பணி, மீட்பு பணி தாமதமாகலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு மேலாக செஞ்சிலுவை சங்கம் ஈரானில் இருக்கிற அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உடனடியாக ட்ரோன் வழியில் ஏதாவது தேடுதல் நடத்தலாமா என்பதற்கான பொருட்களை, ட்ரோன்களை அனுப்பி வைத்ததாகவும் அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றுமுழுதாக வானிலிருந்து வான்வழி தேடுதலை எங்களுக்கு நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் அதிகமான மூடுபனி, உறைபனி இருப்பதால் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதி தீவிர உதவி உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரில் அனுப்பப்பட்டது. ஆனால் சென்றவங்க திரும்பி வந்தாங்க. காரணம் மூடுபனி இருப்பதனால அதுக்கு மேலே பயணிக்க முடியாது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி வார செய்திகள் எல்லாமே மிக பயங்கரமாக ஒரு ஆறுதல் தாரதாக இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இரவு முழுக்க தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மீட்பு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி 20க்கும் அதிகமான குழுக்கள் அனுப்பப்பட்டது. அங்கிருக்கின்ற பிரதானி, இராணுவ பிரதானி சொல்றாரு, எங்களுடைய ஆயுதப்பட முழுக்க நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கின்ற வளங்களை எல்லாம் சேர்த்து இந்த தேடுதல் பணியை செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை, மனித வளத்தையோ தொழில்நுட்பத்தையோ பயன்படுத்தி இயலாத அளவிற்கு இயற்கை சார்ந்த ஒரு அனர்த்தம் தான் இங்கு இருக்குது. ஒன்று மூடு பணி என்பதையும் வெற்றி கொள்வது சாத்தியமற்றது. விபத்து இல்லாமல் தரையிறங்கினாலும் மீட்பு பணி என்பது அங்கு சிரமமாக இருக்கிறது. இந்த வகையில் அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் உடனடியாக ஈரானுடைய இந்த எதிர்பாராத இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா சொல்லியிருக்கிறது, இது எதனால் நடந்தது என்ற காரணத்தையும் நாங்கள் தேடுவோம், மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து வளங்களை தருவோம் என்று சொல்லியிருந்தது. அதே போல கட்டார் நாடாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், அதே போன்று ஜோர்தானாக இருக்கலாம், எல்லா நாடுகளும் இந்த தேடுதல் பணியில் நாங்களும் இணைந்து கொள்வோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆதர்பைஜான் சொல்லியிருக்கிறது, எங்களிடம் அந்த விருந்தாளியை மரியாதையாக நடத்தினோம், எங்களுக்கு செய்த உதவிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். இருந்தாலும் இப்படியான ஒரு விஷயம் எங்களுக்கு மிக மன வருத்தத்தை தருகிறது, நாங்கள் உங்களுடைய தேடுதல் பணியில் இணைந்து கொள்வோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஐநா, அதாவது ஐரோப்பா யூனியனிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க, உங்களுடைய செயற்கைக்கோள் ஒன்றை நீங்கள் தர வேண்டும் இந்த பணியில் ஈடுபடுத்துவதற்கு என்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் பச்சை கொடி காட்டியிருக்கிறார்கள், உங்களுடைய தேடுதல் பணியில் நாங்களும் இணைந்து கொள்வோம் என்று. இப்படி இரவு முழுக்க தேடுதல் பணி இடம்பெற்றாலும் கூட விபத்து நடந்த இடத்தை துல்லியமாக கணிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் கிடையாத ஒரு சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் பேசப்பட்டது. இதற்கு பின்னால் இருக்கின்ற இஸ்ரவேலுடைய சதிதான் இதற்கான காரணம் என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இஸ்ரவேல் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால்,
ஹிப்ரு சேனல் 13 என்று சொல்லுகின்ற சேனல் இதற்கு மறுமொழி கொடுத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக நாங்கள் மறுக்கிறோம். இது ஒரு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு விபத்தாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதற்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமில்லை என்ற ஒரு விஷயத்தினை மறுதளித்திருக்கிறார்கள். அதே போல ஹெலிகாப்டருடைய சிதைவுகள் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் அவங்களோட சோசியல் மீடியாக்களில் பரவலாக பேசப்பட்டதை அங்கே இருக்கிற உள்துறை விவகார அமைச்சர் அப்படி ஒன்றும் கிடையாது என்று மறுதளித்திருக்கிறார். இறுதியாக இந்த எங்களுடைய வீடியோ ஒளிப்பதிவு செய்வதற்கு 2 மணித்தேரத்துக்கு முன்னால் என்ன செய்தி ஜெசீரா வெளியிட்டிருக்கிறது என்றால் மிக அதிர்ச்சியான செய்தி. அதாவது அந்த தலைவர் பயணித்த ஹெலிகாப்டர் தீ எரிந்ததன் காரணமாக தீப்பற்றி கொண்ட அதற்கான சுவடுகள் இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. 2 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, எரிந்ததற்கான போட்டோக்கள் தென்படுவதாகவும் எரிந்ததற்கான சான்றுகள் இருப்பதாகவும் அங்கு இருக்கின்ற புகை மண்டலங்கள் அதில் எரிந்ததற்கான வாசங்கள் இருப்பதாகவும் ஒரு செய்தியை 2 மணித்தேரத்துக்கு முன்னால வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய பிரார்த்தனை முன்போகுமா, இவர்களுடைய தேடலின் மூலமாக தலைவரை பெற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஜெசீரா இறுதியாக வெளியிட்ட செய்தி வாசங்கள் வருகிறது, எரிந்த வாசங்கள் வருகிறது, எரிந்ததுக்கான சுவடுகள் இருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை 2 அவருக்கு முன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எமக்கான கடமைப்பாடும் அந்த மக்களுடைய துயரில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரான் என்ற ஒரு நாடு அன்றிலிருந்தே எமது நாட்டோடு அரச ராஜதந்திர உறவுகளை பேணி வருகிறது. பல்வேறு இடங்களில் உதவிகளை செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ரிஷாத் பதுத்தீன் அமைச்சர் அவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு வந்ததன் காரணமாக ஈரான் பாரிய அளவு எரிபொருள்களை இந்த நாட்டுக்கு தந்த உதவியது அந்த கடனை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிற்பட்ட காலம் இப்போ ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் $529 மில்லியன் பெறுமதியான ஒரு ஒமா ஓயா வேலை திட்டத்தை, ஒரு நீர்ப்பாசன ஒரு வேலை திட்டத்தை மக்கள் பயனுக்காக திறந்து வைக்கிற ஒரு வைபவத்துக்காக அந்த ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இங்கே வந்திருந்தார். உண்மையிலே ஈரான் நாடு நமக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்கிறது. இன்னைக்கு அப்படியான ஒரு தலைவருக்கு ஏற்பட்ட சோகம் நம்மளையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். இந்த செய்தி ஒரு கனவாக இருந்து அந்த தலைவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த பயணிகள் அனைவரும் சேஃபாக சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீசான் டிவி முன்வைப்பதோடு நாமும் தனிப்பட்ட பிரார்த்தனைகளிலே அந்த நாட்டு மக்களுக்காகவும் அந்த நாட்டு தலைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோமாக என்ற வேண்டுதலோடு. அதே சமயம் பிந்தி கிடைச்ச தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி. எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகத்தான் கிடந்தது. எரிஞ்ச சிதைவுகளும் மட்டும்தான் மிச்சம். ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் இறைவனிடம் சென்று விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே அவருடைய குடும்பத்திற்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவராக ஆக வேண்டும் என்றும் மீசான் டிவி பிரார்த்தனை செய்து கொள்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை விடுபடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.